மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. இவ்வளோ நல்லா விளாண்டு அந்த 3 பாயிண்ட் எடுக்க முடியலையே, அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியலையேங்கிறது நினைக்கும்போது மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. உண்மையிலேயே போன சீசன் மாதிரி மோசமாக விளாண்டு தோற்றுருந்தோம்னா கூட வந்துட்டு ஈஸியாக கடந்து போயிருக்கலாம். உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸு ப்ரீமியர் லீக்கோட ஃபஸ்ட் கேமில் ஆர்சனலுக்கு எதிராக. இப்போ நம்ம இந்த வர சண்டே ஃபுல்ஹாமாகவே போகிறோம். ஃபுல்ஹாமுக்கு எதிராக விளையாட போகிறோமாக்கும். நம்மளோட இந்த சீசனோட ஃபஸ்ட் அவே கேமு. அதை பற்றின ஸ்டார்டிங் லைனப்பு ப்ரிடிக்ஷனு எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபுல்ஹாமை பொறுத்த வரைக்கும் சீசன் ஓப்பனரில் பிரைட்டனுக்கு எதிராக அங்கே பிரைட்டன் அவே போய் விளாண்டாங்க. 1-0 ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சீசனோட ஃபஸ்ட்டு ஹோம் கேமு கிரேவன் காட்டேஜில். அவங்களுக்கும் இந்த ஹோமில் விளையாடுற அட்வான்டேஜஸ் நல்லாவே இருக்கும். அது மாதிரி மார்க்கோ சில்வாவும் டீமை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. லாஸ்ட் சீசன் கூட அவங்க யூரோப்பியன் காம்படிஷனுக்கு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசி 4-5 வீக்ஸ் வரைக்கும். அது மாதிரி ரூபனும் சொல்லியிருக்கிறாரு, ஃபுல்ஹாமில் போய் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். நல்லா ஆஃப் பண்ணிட்டு தான் அவங்களும் கொஞ்சம் கேமும் டஃப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி என்னோடய இன்டென்ஷன் இருக்குது. இப்போ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல் கீப்பர் லாஸ்ட் மேட்ச்சில் பைண்டர் ப்ளே பண்ணியிருந்தார். அமோரியும் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒனானா ஃபிட்டாக இருக்காப்புல, 3 கோல் கீப்பரும் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பிளேயிங் 11 கோல் கீப்பராக இந்த கேமுக்கு நான் ஒனானாவை செலக்ட் பண்ணுறேன். ஒனானா இந்த சீசனில் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுப்பாருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேக் 3 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட அதே 3 பேர் தான் விளையாடுவாங்கன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். சென்ட்ரு டிஃபென்ஸாக டிலைட் விளையாடுவார். ரொம்பவே லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கொய்கரஸையும் நல்லா ஃபிசிக்கலாக நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தார். அவர்கிட்டையும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவர் சென்டர் டிஃபெண்டராக விளையாடுவார். அது மாதிரி ரைட் சைடு பார்த்தோம்னா லெனியரோ, லெஃப்ட் சைடு லூக் ஷா. இவங்க தான் என்னோடய பேக் 3. லூக் ஷாவும் சரி லெனியராவும் சரி ஆர்சனலுக்கு எதிராக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லூக் ஷாக்கு நிறையா கேம் விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ப்ரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் யுனைட்டடுக்காக நிறையா கேம் விளாண்டுருக்கிறாரு. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஜுரி இல்லாமல் விளையாடுறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா லிசாண்ட்ரோ மார்டினஸும் ஒன்றும் ஃபிட்டு இல்லை, அது மாதிரி மஸ்ராவையும் ஃபிட் இல்லை. அப்படிங்கிறதுனால லூக் ஷா ஃபிட்டோடு இருக்கணும். ஆப்ஷனாக ஐடன் ஹேவன் இருப்பார். என்னோடய பேக் 3 இது தான், லெனியரோ, டிலைட்டு, லூக் ஷா. லெஃப்ட் விங் பேக்கை பொறுத்த வரைக்கும் டோர்கு விளையாடுவார். லாஸ்ட் கேம் ஆர்சனலுக்கு எதிராக ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நல்ல கிராசஸ் வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக செஸ்கோக்கும் இவர் கண்டினியூவாக கிராசஸ் போட்டால் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக டோர்கோட பேஸும் சரி பால் கண்ட்ரோலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது. இங்கே மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் லாஸ்ட் கேம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. அவரோட லெவலுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணலை. 1 or 2 கேம்ஸ் சீசனில் இப்படி இருக்கிறது சகஜம்தான். ஆனால் அவரும் ஃபார்முக்கு வருவாருன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். கேசிமீரோ நல்லாவே ஆர்சனலோட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட அந்த பேஸ் இல்லை அப்படின்னாலும் மேனை ஹோல்ட் பண்ணுற எபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஃபிசிக்கலாக நல்லா ஃபிட்டாக இருக்கார். அவர்கிட்ட பேஸ் மட்டும் தான் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ கேசிமீரோவும் இருப்பார் இந்த கேமில். எனக்கு சேஞ்சஸ் இல்லை மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ரைட் விங் பேக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேம் டாலோ ஆடினார். நானுமே டாலோ தான் விளையாடுவாருங்கிற மாதிரி ப்ரீமேட்ச் ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கேம் நான் அமாடை இன் பண்ணுறேன். டாலோவுக்கு பதிலாக டாலோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அமாடு விளையாடுவாருங்கிற மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சனல் ஃப்ரண்ட் லைன் ரொம்ப நல்லாவே இருக்கிற டீமு. அதில் கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கணுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபுல்லாகவும் நல்ல டீம் தான். இருந்தாலும் எனக்கு பிளேயர்ஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் அந்த லாஸ்ட் கேமை பார்த்ததுக்கப்புறம் அமாடு இன்னும் அட்டாக்கில் கொஞ்சம் லிங்க்அப் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அமாடை நான் இந்த கேமுக்கு நான் ஸ்டார்டிங் லெவலில் உள்ளே கொண்டு வரேன். அடுத்து ஃப்ரண்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
கண்டிப்பாக மெத்தேஸ் குன்யாவும் சரி, பிரைன் எம்புமாவும் சரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் கேமில் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மேன்சன் மவுண்ட்டும் அது மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆனாலும் இந்த கேமில் வந்து நான் மேசன் மவுண்ட்டை வெளியே எடுத்துடுறேன். லெஃப்ட் விங்கை பொறுத்த வரைக்கும் குன்யா விளையாடுவார், ரைட் விங்கை பொறுத்த வரைக்கும் எம்புமா விளையாடுவார். சென்டர் ஃபார்வேர்டாக வந்துட்டு செஸ்கோ வந்து ஃபுல் டெபியூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வந்து டீமோட அவர் ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, 2 வீக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் மேட்சும் வந்து அவர் ஒரு 20 மினிட்ஸ் விளாண்டுருக்கிறாரு. ஃபீல்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அந்த 20 மினிட்ஸில் டச்சஸும் சரி, பால் கண்ட்ரோலும் சரி நல்லா இருந்துச்சு. ஸோ செஸ்கோ உள்ளே வந்தாங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். ஸோ என்னோடய ஸ்ட்ரைக்கராக வந்து நான் வந்து செஸ்கோ யூஸ் பண்ணுறேன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். 2 ஃப்ரண்ட் 3யோட அந்த 3 புது பிளேயர்ஸோட லிங்க்அப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் உண்மையிலேயே நான் ஆர்வமாக இருக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கேம் விளையாட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 3 பேருக்குள்ளார வந்துட்டு ஒரு நல்ல டெம்போ செட் ஆகும். அதுக்கப்புறமா ஃபர்தராக ஒரு 5-6 கேம்ஸ் போச்சுன்னா இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஃபுல்ஹாம் கேம்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து என்னோடய ஃப்ரண்ட் 3 பிரைன் எம்புமா, மெத்தேஸ் குன்யா, செஸ்கோ, இவங்க 3 பேர் தான். ஸோ ஓவராலாக வந்துட்டு என்னோடய பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா கோல் கீப்பராக வந்துட்டு ஒன்னானா விளையாடுவார். லெஃப்ட் சென்டர் பேக்காக வந்துட்டு லூக்ஷா விளையாடுவார். சென்டர் பேக்கு மிடில் வந்துட்டு டிலைட்டு, ரைட் சென்டர் பேக்காக வந்துட்டு லெனியர் விளையாடுவார். அது மாதிரி ரைட் விங் பேக்கில் வந்துட்டு அமர் டியாலோ விளையாடுவார். கேசிமிரோ மிட்ஃபீல்டு, அப்புறம் புருனோ ஃபெர்னாண்டஸ் மிட்ஃபீல்டு. லெஃப்ட் விங் பேக்கில் வந்துட்டு பேட்ரிக் டோர்கு விளையாடுவார். ஃப்ரண்ட் 3 ஆஸ் யூஷுவல் வந்து பிரைன் எம்புமா, மெத்தேஸ் குன்யா, செஸ்கோ இவங்க விளையாடுவாங்க. இது தான் என்னோடய பிளேயிங் 11 ப்ரிடிக்ஷனு. ஸ்கோர் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு ஃபீல் ஆகுது லாஸ்ட் கேமே வந்து ஸ்கோர்ஸ் நிறையா வந்திருக்கணும். டேவிட் ராயாவும் நல்லாவே சேவ் பண்ணார். அது மாதிரி சில பால்ஸ் வந்து ரொம்ப போஸ்ட்டுக்கு நியராக போயிட்டு வந்துச்சு. சில பால் வந்து டோர்கு அடித்ததெல்லாம் வந்து போஸ்ட்லேயே அடிச்சிச்சு. ஸோ இந்த கேம் செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்துட்டு என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். டிஃபென்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் கேமை பார்த்த வரைக்கும் சாம்பிள் சைஸ் ரொம்ப ஸ்மால் தான், ஒரு கேம் தான் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இன்டென்சிட்டியோட விளையாண்டு. இருந்தாலும் நான் வந்து 3-0 யுனைடெட் வின் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். சண்டே தெரிஞ்சிடும் கிரைவன் காட்டேஜில் வந்துட்டு யுனைடெட் வந்து இந்த சீசனோட ஃபஸ்ட் வின்னை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும். எதுவும் தவறு இருந்துச்சு அப்படின்றாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.